இப்போ நம்மளுடைய சுய விமர்சனத்துல போவோமா, இல்ல பிறனுடைய விமர்சனத்துல இப்ப நம்ம ஆரம்பிக்குமா? அதாவது கரெக்டா சொல்றீங்களான்னு பாப்போம். அப்படியா? நம்ம சுய இதுலயே போய்க்கலாம். ஏத்துக்கிறீங்க எல்லாரும்? சரி, மாட்டினீங்கடியா. இன்னைக்குதான் இருக்குது. என்ன வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி ஏத்த போறோம். சரி, யாராரு மாலை இப்போ ஏத்துன காலத்துக்கு முன்னாடி விட்டுறலாம். மாலை ஏத்துனதுக்கு அப்புறம் இந்த 15-17 நாள்ல எத்தனை முறை உங்களை சுய பரிசீலனை பார்த்துருக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு தடவை. மற்றவங்க யாரும் சுய பரிசீலனை பார்க்கல. அப்போ நம்ம தனக்குத்தானே சுய விமர்சனம் பரிசீலனை பண்ணி பார்க்கல அப்படின்னா நம்ம சரியா பயணம் பண்றோமா பண்ணலையா? ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்றோமா இல்ல தெரியாமத்தான் பயணம் பண்றோமா? சிவசித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டு நிலை எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஞானமாலை எடுத்திருக்கோமா இல்ல இந்த பரதேசி சொன்னதுக்காக தட்ட முடியாம எடுத்திருக்கிறோமா? இதை எப்படி நீங்க உணர்வீங்க? பரிசீலனை உன்னையே நீ சுயமா பரிசீலனை பண்ணி பார்க்கல அப்படின்னா இந்த நிலைப்பாட்டை உங்களால உணர முடியுமா? அப்ப தப்பு தானே பண்ணுவீங்க. எதையெல்லாம் சொல்லி இருக்கிறோம் அதாவது ஒரு முறை சொல்லுங்க பாப்போம். மாலை ஏத்துனா நம்ம எப்படி பயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், சொல்லுங்க. ம் ம் அவ்வளவுதான் சொல்லியிருக்குமா? ம் ம் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம செஞ்சு அவங்க நான்வெஜ் எதுவும் விருப்பப்பட்டாங்க நம்ம கையால செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட நம்ம எல்லாத்துலயும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சைப்புத்தன்மையும் பெருந்தன்மையும் நம்ம கிட்ட வளர்த்துக்கிறணும். சிறிய குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் அவங்க நம்மளை பல வார்த்தைகளால தூசணமா பேசினா கூட நம்ம கோவப்படக்கூடாது. சரிங்க சாமி, சாமின்னு சொல்லலனா கூட சரிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும்னு சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க பின்பற்றுறீங்களா? மண்டையெல்லாம் ஆட்டக்கூடாது, எந்திரிச்சு வந்து கொட்டுவேன் மண்டை ஆற்றவங்களெல்லாம். ஆமா, இந்த சொன்ன மொத்தத்துல நீங்க சொன்ன ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருவரும் நீங்க என்னன்னீங்கன்னா 18 வார்த்தைகளை சொல்லியிருப்போம் நெறிமுறைய. 18ல நீங்க 4 கூட கடைபிடிக்கிறது கிடையாது. அப்புறம் என்ன கழுதைக்கு நாம ஆசை கோலா இருக்கா மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிறணும்? நீங்க நினைக்கிறது மாதிரி நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க எல்லாருமே ஒரு எப்படின்னா ரொம்ப சிறுமியா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. முருகன் கோயிலுக்கு மாலை ஓடுறது மாதிரியோ, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓடுறது மாதிரியோ, மாரியம்மன் கோயிலுக்கு மாலை ஓடுறது மாதிரியோ, அது என்ன ஓம் சக்தியா இது மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க.
கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் திரும்பிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மக்கா நீங்க அவ்வளவுதான், குண்டி வலி வடியும். சொல்லிட்டேன் கேட்டுக்காங்க. பொய்க்கு சொல்றேன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. சரி, தெரியாத குழந்தைங்க புதுசா ஞானமாலை எடுக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே புரிய வச்சுக்கலாம்னு சொன்னா ஒட்டுமொத்தமா நீங்க மண்ணை குப்புறப்படுத்திக்கிட்டீங்கன்னா எப்படி? ஏன்னா இந்த பரதேசி சுகபோகத்துக்காக உங்களை மாலை எடுத்து சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். உன் குடும்ப நன்மைக்காக, உன் சொந்த பந்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, உன் வாரிசு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, உங்களுக்குள்ள இருக்கிற நோய் நொடிகள் பிரச்சனைகள் குணமாகணுங்கிறதுக்காக தானே சொல்லியிருக்கிறோம். நீ ஓராண்டு உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றது இந்த 48 நாளையில நீ பூர்த்தி பண்ணிக்கலாம், அது இதுல இருக்கு. ஆனா எப்போ இந்த இப்ப சொன்ன 18 விதிமுறைகளும் நீ பின்பற்றி பயணம் பண்ணும் போது உனக்கு அந்த சூராட்சியங்கள் உனக்கு கிடைக்கும்னு நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனா நீங்க என்ன மண்டைய ஆட்டிட்டு என்ன செய்றீங்க? சொல்லுங்க. மன்னிப்பு தியானம்ங்கிறது யாருமே கேட்கல. 2 நாள் கேட்டிருக்கீங்க. மாலைப்பட்டு போனதுல இருந்து 2 நாள், மீதி 16 நாள். அப்படின்னா என்னங்கிற இடத்துல இருக்கிறீங்க? சொல்லுங்க. உங்க மனசை தொட்டு நீங்க சொல்லுங்க பாப்போம். அட வீட்டுலதான் ஏமாத்துறீங்கன்னா இங்கேயும் கூட வந்து ஏமாத்த தானே செய்றீங்க. சரிங்க தாய். ம்.